10. Respiration is exchange of gases between the organism and the external environment. What is respiration? கேட்கலாம். Define respiration or what is respiration? Respiration is nothing but exchange of gases. Exchange of gases, that is carbon dioxide and oxygen, between organismத்துக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும். என்விரான்மெண்ட்ல the air filled with oxygen இருக்கும், அந்த ஆர்கனிசத்துக்குள்ள ஏர் ஃபில்டு வித் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும். ஸோ இது கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். வெளியே இருக்கிற எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஆக்சிஜன் அந்த அனிமலுக்குள்ள வருது. ஆர்கனிசம், அது அனிமலா இருந்தாலும் சரி, பிளான்டா இருந்தாலும் சரி. சரியாமா? எஸ், சபரி ஐயப்பன் was scribbling on the screen. Don't do like that, okay? Yes, Sabari Ayappan. Yes, don't touch the screen. Screen la touch பண்ணாலே scribble ஆகும். சரியா? சரி, okay. Now, what is respiration? Respiration is the exchange of gases between organism and the external environment. External environment. Then, what happens during respiration? Okay, during respiration, plants and animals obtain oxygen from their environment and release carbon dioxide and water vapor. As a result of respiration, what are the products, Rifa? What are the products released, Karthik? Don't touch on the screen. Plants obtain oxygen from their environment and release carbon dioxide. Oxygen is obtained from the environment, okay? And the plants and animals release carbon dioxide and water vapor. As a result of respiration, two products are released: carbon dioxide and water. Carbon dioxide and water. This exchange of gas is known as external respiration. Just exchange நடக்குது இல்லையா? That means ஆக்சிஜன் வந்து என்விரான்மெண்ட்ல இருந்து அனிமல் பாடிக்குள்ள அல்லது பிளான்ட் பாடிக்குள்ள வருது. கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகுது. கார்பன் டை ஆக்சைடு அலாங் வித் வாட்டர் வேப்பர். சரியா? தட் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் இஸ் கால்டு, திஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸ் இஸ் நோன் ஆஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். ஓகேம்மா? தென் இட் இஸ் அ பிசிக்கல் ப்ராசஸ். இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ரெஸ்பிரேட்டரி மெக்கானிசம், இன்ஹேல் பண்ணும்போதும் எக்ஸேல் பண்ணும்போதும் பிசிக்கலாக நடந்து முடிஞ்சது. எந்த சேஞ்சஸும் நடக்கல. அப்படியே வெளியே இருந்து ஏர் உள்ள வருது, உள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அலாங் வித் வாட்டர் வேப்பர் வெளியே போகுது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ பிசிக்கல் ப்ராசஸ். சரியாமா? ஸோ திஸ் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் இஸ் ஜஸ்ட் அ பிசிக்கல் ப்ராசஸ். எந்த ரியாக்ஷனும் அங்கே நடக்கல. ஆர் யூ கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? Yes, what is respiration? Respiration means exchange of gases between organism and the external environment. Then how respiration occurs? Yes, the plants and animals obtain oxygen from the environment and release carbon dioxide and water vapor. This exchange of gas is known as external respiration. It is a physical process. That's all about respiration and external respiration. Then the biochemical process occurs within cell. செல்லுக்குள்ள நடக்கிற பயோகெமிக்கல் ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஆக்சுவலா எங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது? The food is oxidized to obtain energy. During the breakdown of food inside the cell, செல்லுக்குள்ள வச்சு அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு பை ப்ராடக்டா அல்லது ஒரு வேஸ்ட் ப்ராடக்டா அல்லது ஒரு எண்ட் ப்ராடக்டா கிடைக்கும் நமக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக எப்படி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது அதை படிக்க போகிறோம் செல்லுலார் ரெஸ்பிரேஷனில். ஓகேம்மா? ஸோ இட் இஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ். பட் எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் இஸ் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். This cellular respiration is a biochemical process. A biochemical process where the food is oxidized, the food is break down into simpler forms or carbon dioxide and water. For what? To obtain energy. Food is break down or oxidized
in the cells to obtain energy. ஏன்னா ஃபுட் மெட்டீரியல் வந்து இப்போ குளுக்கோஸா இருக்குதுன்னு வச்சுக்கேன், குளுக்கோஸை வந்து செல்ஸ் வந்து அதை அப்சார்ப் பண்ண முடியாது. ஒன்லி எனர்ஜியை மட்டும்தான் செல்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த குளுக்கோஸை அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள வச்சு என்ன செஞ்சிருது, பிரேக் டவுன் பண்ணி they release much amount of energy. This process is called cellular respiration. ரெஸ்பிரேஷன்னா ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் இல்லை, இங்கே வந்து என்ன நடக்குது, இட்ஸ் அ பயோகெமிக்கல் ப்ராசஸ். இங்கே ஒரு பெரிய ப்ராசஸே நடக்குது, அது நம்ம படிக்க போகிறோம், ரொம்ப டீட்டெயிலாக படிப்போம் இன்னைக்கு, சரியா. விதின் செல் வேர் த ஃபுட்டு, அங்கே ஃபுட்டு வந்து பிரேக் டவுன் ஆகி ஒரு வேஸ்ட் ப்ராடக்டாக தான் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை தான் டூரிங் எக்ஸ்பிரேஷன் நம்ம வெளியே விடுறோம், சரியாம்மா. ஸோ அந்த ஃபுட்டு வந்து எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது செல்லுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியால, தட் ப்ராசஸ் வி கால் இட் அஸ் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் வெரி கிளியர்மா. தென் இங்கே பாரு, இப்போ நம்ம வந்து ஃபுட்டு வந்து நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் போய் சேருது. இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுட் இஸ் டைஜஸ்டட் இன்டு குளுக்கோஸ், அமினோ ஆசிட், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால் அப்படி பிரேக் டவுன் ஆகுது, சரியா. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட் வந்து எதா பிரேக் டவுன் ஆகுது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில், குளுக்கோஸா சிம்பிளிஃபை ஆகுது, சரியா. நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸா பிரேக் டவுன் ஆகுது எங்கே, அதே டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் ப்ரோட்டீனா டைஜஸ்ட் ஆகுது, சாரி ப்ரோட்டீன் வந்து அமினோ ஆசிட்ஸா டைஜஸ்ட் ஆகுது. அது மாதிரி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற ஃபேட், த ஃபேட் கண்டென்ட் இன் அவர் ஃபுட் இஸ் பிரேக் டவுன் இன்டு ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால். வாட் ஆர் த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ். கார்போஹைட்ரேட் நம்ம கார்போஹைட்ரேட் அரிசி சோறு சாப்பிட்றோன்னா அதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கும். அந்த கார்போஹைட்ரேட்டை வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து குளுக்கோஸா சிம்பிளிஃபை பண்ணுது, சரியா. புரோட்டீனை வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற புரோட்டீனை வந்து அமினோ ஆசிடா சிம்பிளிஃபை பண்ணுது. குளுக்கோஸ் புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸா சிம்பிளிஃபை ஆகுது, தென் அமினோ ஆசிட். தென் ஃபேட் வந்து ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசரால், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கிளிசராலா சிம்பிளிஃபை ஆகுது, சரியாம்மா. நம்ம இன்னைக்கு படிக்க போறது ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல ஒரு குளுக்கோஸ் மாலிகூல் வந்து எப்படி பிரேக் டவுன் ஆகுது செல்லுக்குள்ள வச்சு. இங்க இது வந்து இந்த ஹோல் ப்ராசஸ் எங்க நடக்குது, இன்சைடு த செல், சரியாம்மா. அதுவும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள. ஆனா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்காது, செல்லோட சைட்டோபிளாசத்துல தான் நடக்கும், சரியா. ஓகே, இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து குளுக்கோஸ். இப்போ செல்லுக்குள்ள குளுக்கோஸ் வந்து சேர்ந்துட்டு, சரியா. கார்போஹைட்ரேட் டைஜஸ்டட் ஃபுட் வந்து பிளட் வந்து அந்த குளுக்கோஸை எடுத்து செல்லுக்கு கொண்டு சப்ளை பண்ணுது. இப்போ செல் இஸ் ஃபில்டு வித் மோர் நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் மாலிகூல். தென் ஹவு த குளுக்கோஸ் இஸ் கன்வெர்டட் ஆர் பிரேக் டவுன் இன்டு carbon dioxide and water with the release of much energy during respiration. This respiration we call it as aerobic respiration, சரியா. செல்லுக்குள்ள என்ன இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும். ஸோ இட் occurs in the presence of oxygen. சரி, சில செல்லு, இப்போ பாக்டீரியல் செல் எடுத்துக்கோ அல்லது ஈஸ்ட் செல் எடுத்துக்கோ, அந்த அது எங்க வாழுதோ அந்த ஏரியால இப்போ ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும், அதுவும் நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம், சரியா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ரெண்டுக்குமே காமன் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் மீன்ஸ் குளுக்கோஸ் வந்து, குளுக்கோஸ்ல எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் கார்பன் இருக்குமா, குளுக்கோஸோட ஃபார்முலா தெரியுமா உங்களுக்கு, கேன் எனிபடி டெல் மீ. குளுக்கோஸ் C6 H12O6. Kandan, very good. Yes, Subha Induja, Gomadi Ambika, very good. Yes ma. அப்போ குளுக்கோஸ்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ்மா இருக்கு, வெரி குட் கோமதி. கந்தன் 6 கார்பன். மாரி செல்வ சதீஷ், வெரி குட் மா. சுபா இந்துஜா, எஸ். சுஜித்ரா, வெரி குட் டா. எஸ், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ரீமதி, கண்மணி, எஸ், யூ ஆர் ஆல் வெரி இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மா. ஐ அப்ரிஷியேட் யூ ஆல், வெரி குட். ஸோ 6 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, சரியா. 6 கார்பன். இந்த குளுக்கோஸ்ல 6 கார்பன் ஆட்டம் இருக்குது, சரியாமா. முகமது நஃபீர், வெரி குட். இந்த குளுக்கோஸ் அண்டர்கோஸ் பிரேக் டவுன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து பிரேக் டவுன் ஆக போகுது அந்த 6 கார்பன் காம்பவுண்ட்.
it undergoes a process called glycolysis. சரியா? Glycolysis. All of you say, how will you pronounce this term? Glycolysis. Glucose வந்து first step break ஆக போகுது. சரியா? அந்த first stage in glucose splitting. சரியா? Glucose splitting னு நம்ம சொல்லலாம். That process is called glycolysis. Glycolysis. During glycolysis, the glucose is split into pyruvic acid or pyruvate. சரியாமா? குளுக்கோஸ் வந்து எதா மாறுதே? பைருவிக் ஆசிடா மாறுது. சரியா? ஆர் we can say pyruvate. இப்போ பைருவிக் ஆசிட் அல்லது பைருவேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 3 கார்பன் தான் இருக்கு. பைருவிக் ஆசிட்ல எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? இங்க குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருந்தது. அப்ப எத்தனை மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் பை த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ்? ஒரு மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி எத்தனை மாலிகுல் ஆஃப் பைருவிக் ஆசிட ப்ரொடியூஸ் பண்ணும்? கேன் எனிபடி டெல் மீ? வெரி சிம்பிள். நான் சொல்லிட்டேன், பைருவிக் ஆசிட்ல வந்து 3 கார்பன் தான் இருக்குது, 3C. இங்க 6C இருக்கு. அப்போ ஒரு 1 குளுக்கோஸ் மாலிகூல் will split into 2 molecules of pyruvic acid. Are you clear? எத்தனை மாலிகூல்மா? 2 molecules of pyruvic acid. Yeah, one of the pyruvic acid molecules contain only 3 carbon atom. About 3C plus 3C, 6C. வந்துட்டா? That is the first step in respiration. ஏன் நான் ரெஸ்பிரேஷன் காமனா சொல்றேன்? This step is common for both aerobic and anaerobic. ரெண்டுக்கும் காமன். சரியாப்பா? ஆரோபிக்கும் ஆனரோபிக்கும் காமனான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னதுமா? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் ரெஸ்பிரேஷன்? Glycolysis. What is glycolysis? Splitting of glucose. Here, one molecule of glucose is split into or break down into 2 molecules of pyruvic acid. Are you all clear, students? இதுதான் first step in aerobic, sorry, not aerobic, in both aerobic and anaerobic. It is the common step or common stage in both aerobic respiration and anaerobic respiration. Students, are you all clear? இப்போ கேட்கலாம், what is the first stage in breakdown of food material into carbon dioxide and water, or what is the first stage in respiration, cellular respiration? Yes, very good. Yes, Balasubramaniam, thank you ma, you understood very well, very good. Yes, so what during the breakdown of glucose molecule in the first stage, what happens? The glucose is break down into 2 molecules of pyruvic acid. Glucose is already bracketல எழுதிக்கலாம். Glucoseல 6C இருக்குது, then pyruvic acidல 3C. So 2 molecules of pyruvic acid is produced as a result of glycolysis. Glycolysis is otherwise called glucose splitting. Yes, Rifa, what's the doubt? Glycolysis is otherwise called glucose splitting. Ganga Murthy, what's the doubt, ma? Do you have any doubt, ma? If you have doubt, you ask me. Phone hanged. Okay da, okay. No problem. No, okay da. சரிம்மா. அப்போ இந்த குளுக்கோஸ் வந்து no problem ma. Yes. Glucose is split into 2 molecules of pyruvic acid by the process, by the first step, glycolysis. This glycolysis is common for both aerobic and anaerobic respiration. சரியாமா? ரெண்டுலயுமே இந்த காமன் ஸ்டெப் தான் நடக்குது. சரியா? சரி, இன்னும் ஒரு கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நீட் கொஸ்டின்லயும் இருக்கும், டிஆர்பி நாங்க பிஜி டீச்சர்ஸ் எழுதுறதுல இருக்கும், டெட் கொஸ்டின்ல இருக்கும், எல்லா கொஸ்டின்லயும் இருக்கும். இந்த கிளைகாலிசிஸ் வந்து செல்லுல, இப்ப செல்லுலார் ரெஸ்பிரேஷன் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், செல்லுல எந்த ஏரியால நடக்கும்?
glycolysis occurs in which part of the cell அப்படின்னு கேட்பாங்க. எங்க நடக்கும் அப்படின்னா it occurs in cytoplasm. அது நம்ம டீட்டெயிலாக படிப்போம் சரியாமா. எஸ் சைட்டோபிளாசம். இப்போ சைட்டோபிளாசத்துக்குள்ளதான் காமனா நடக்குது சரியா. ஆரோபிக்னாலும் அங்கதான் நடக்குது, ஆனரோபிக்னாலும் இந்த கிளைகாலிசிஸ் மட்டும் சைட்டோபிளாசத்துக்குள்ள நடக்குது. அடுத்து ஆரோபிக் ரெஸ்பிரேஷன் எங்க நடக்குன்னு நம்ம பார்த்தோம். ஆரோபிக் செல் ஆர்கனல்ல நடக்கும், சைட்டோபிளாசத்துல நடக்காது. எங்க நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியா. வெரி குட் கந்தன். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள நடக்கும் சரியா. ஓகேமா, அதை நம்ம டீட்டெயிலா படிக்கிறோம். ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் இது எங்க நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலா ஹையர் ஆர்கானிசத்துல நடக்காது சரியாமா. ஈஸ்ட் தென் ப்ரோகாரியாட்ஸ் லைக் பாக்டீரியா அந்த மாதிரி நடக்கிறனால அது ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஜஸ்ட் செல்லுக்குள்ளே நடந்து முடிஞ்சிடும் சரியா. மைட்டோகாண்ட்ரியாலாம் அங்க தேவையில்லை. During anaerobic respiration, this anaerobic respiration is otherwise called fermentation. Anaerobic respiration is otherwise called fermentation. இங்க என்ன நடக்குது during fermentation? அங்க ஆக்சிஜன் இருந்தா மட்டும்தான் அந்த குளுக்கோஸ் மாலிகூல் கம்ப்ளீட்டா ஆக்சிடைஸ் ஆகி அல்லது பிரேக் டவுன் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் வேப்பரையும் ப்ரொடியூஸ் பண்ணும், வாட்டரையும் ப்ரொடியூஸ் பண்ணும் சரியா. இங்கே வந்து there is no oxygen. இந்த absence of oxygen தான் இந்த anaerobic respiration நடக்குது சரியா. So there is no complete breakdown of pyruvic acid. இந்த pyruvic acid anaerobic respirationக்குள்ள போனதுன்னு வச்சுக்கேன் சரியா, கிளைகாலிசிஸ் முடிஞ்சு பைருவிக் ஆசிட்ல வந்து anaerobic respiration நடக்குது, அது ஒரு பாக்டீரியாக்குள்ள நடக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன நடக்காது, அதோட எண்ட் ப்ராடக்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணாது சரியாமா. எண்ட் ப்ராடக்ட் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கு பதிலா எத்தனால் ஆர் எத்தில் ஆல்கஹால் அண்ட் லாக்டிக் ஆசிட், இந்த ரெண்டையும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. எத்தில் ஆல்கஹால் அண்ட் லாக்டிக் ஆசிடை தான் ப்ரொடியூஸ் பண்ணுது சரியாமா டூரிங் ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன். புரிஞ்சுதாடா? ஓகே, இங்க ஆரோபிக் ரெஸ்பிரேஷன்ல அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குது, ஒரு 4 ஸ்டெப்ல நடக்குது சரியா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளைகாலிசிஸ், அது ஏற்கனவே சைட்டோபிளாசத்துக்குள்ளே முடிஞ்சிட்டு. தென் ரிமைனிங் 3 ஸ்டெப்ஸ் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளதான் நடக்கும் சரியா. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கும் சரியாமா. மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல ஒரு 3 ஸ்டெப் நடக்குது. தே ஆர் கால்டு கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், தென் இது கூட சேர்த்து தான் 3 கிளைகாலிசிஸ், கிரெப்ஸ் சைக்கிள், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சரியாமா. இந்த 3 ப்ராசஸ்மே அக்கர்ஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. இங்கே ஜஸ்ட் எல்லாமே சைட்டோபிளாசத்தோட முடிஞ்சிடும் ஆனரோபிக்ல. ஆரோபிக்ல எங்க நடக்குது, கிரெப்ஸ் சைக்கிள் அடுத்து நடக்கும். கிளைகாலிசிஸ் ஆல்ரெடி சைட்டோபிளாசத்துல முடிஞ்சிட்டு இல்லையா. அடுத்த ஸ்டேஜ் கிரெப்ஸ் சைக்கிள்னு ஒரு சைக்கிள் நடக்கும். அது எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ்ல நடக்கும் சரியா. இன்னொன்னு கடைசியா ஒரு சைக்கிள் நடக்கும், தட் இஸ் கால்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அதுதான் ஆக்சுவலா இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல என்ன இருந்துச்சு, ஆக்சிசோம்ஸ் இருந்துச்சு இல்லையாமா. இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன் ஆக்சிசோம்ஸ் இருந்தது இல்லையா, அந்த ஆக்சிசோம்ஸ்ல நடக்கும் சரியா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அதை வந்து நம்ம டீட்டெயிலா இப்ப படிக்க போறோம். எஸ், aerobic respiration. What are the 2 types of respiration? Aerobic and anaerobic. இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம், எக்ஸ்டர்னல் அண்ட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அது வந்து ஜஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ். செல்லுலார் ரெஸ்பிரேஷன் மீன்ஸ் the food is oxidized into carbon dioxide and water with the release of more energy. That is called cellular respiration or internal respiration. Okay, then we are going to study the aerobic respiration. What is aerobic and what is anaerobic? Yes, what is aerobic respiration? It is the type of cellular respiration. இது எங்க நடக்கிறது, செல்லுக்குள்ள நடக்கிறது. It is a type of cellular respiration in which food is completely oxidized with the help of oxygen. இங்க ஆக்சிஜன் இருக்கிறனால ஃபுட் மெட்டீரியல் தட் இஸ் குளுக்கோஸ் வந்து என்னவாயிருது,
கம்ப்ளீட்டாக பிரேக் டவுன் ஆகி கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டரையும் ப்ளஸ் எனர்ஜியையும் ரிலீஸ் பண்ணிடுது. சரியாம்மா? ஸோ கம்ப்ளீட் ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஒன்லி இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் மட்டும்தான் food is complete, your glucose molecule is completely break down into carbon dioxide and water. Are you all clear? That is called aerobic respiration. Okay, ma? It is the type of cellular respiration in which food is completely oxidized with the help of oxygen. Very, very important. This is the keyword. With the help of oxygen into yes, carbon dioxide, water and energy in the form of ATP. Are you all clear? Yes, this is the chemical equation for aerobic respiration. This is the chemical equation for aerobic respiration. What is the chemical equation? C6H12O6 glucose molecule. Only one glucose molecule in the presence of 6 ஆக்சிஜன் மாலிகுல். இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது நம்ம முடிக்கும் போது நம்ம இதில் ஒரு கொஷின் கேட்பேன். டூரிங் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எத்தனை மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் யூஸ் பண்ணுறோம்? 6 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். பட் ஒன்லி கண்மணி வெரி குட். ஒன்லி ஒன் குளுக்கோஸ் மாலிகுல் வி ஆர் யூசிங். சரியா? ஒன்லி ஒன் குளுக்கோஸ் மாலிகுல் அலாங் வித் 6 மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் produces again 6 carbon dioxide molecule, 6 water molecule and ATP. How many ATP? 36 ATP molecules are produced during aerobic respiration. சரியாமா? நிறைய எனர்ஜி. ஒரே ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் தான் இவ்வளவுத்துக்கும் பிரேக் ஆகுது, ஆக்சிடைஸ் ஆகுது அல்லது சிம்பிளிஃபை ஆகி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா ரெடியூஸ் ஆகும்போது it produces what? Much energy. That is 36 ATP molecules வந்து produce ஆகுது. சரியாப்பா? ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஏரோபிக். இன்னும் இதில் ஏரோபிக்ல இன்னும் இருக்கு. எஸ், ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், த கிளைகாலிசிஸ். நோ, கிளைகாலிசிஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு குளுக்கோஸ் ஸ்பிளிட்டிங். கிளைகாலிசிஸ்க்கு இன்னொரு நேம் என்னமா? குளுக்கோஸ் ஸ்பிளிட்டிங். ஹியர் வாட் ஹேப்பன்ஸ்? The breakdown of one molecule of glucose, that is 6 carbon compound, into 2 molecules of pyruvic acid, that is 3C. Okay, pyruvic acid is having the கேட்கலாம் one word la. சரியா? How many carbon atoms are present in one glucose molecule? Like that, pyruvic acid contain how many carbon atom? 3 carbon. Glucose is split into 2 molecules of pyruvic acid. That is called glycolysis. This glycolysis takes place in cytoplasm. Where the glycolysis occurs? In the cytoplasm of the cell. Okay, ma? Then it is the first step for both aerobic and anaerobic respiration. So glycolysis is the common pathway for both aerobic and anaerobic respiration, during which one glucose molecule is split into 2 molecules of pyruvic acid, and also this glycolysis occurs in the cytoplasm of the cell. That's all about glycolysis. Then here we can see the chemical equation of glycolysis. It's not in your book. I took from the net. சரியாமா? இதை மட்டும் லைட்டாக பார்த்துக்கோ. குளுக்கோஸ் மாலிகுல் C6H12O6 glucose molecule. Yes, it is break down in the presence of oxygen into 2 molecule of pyruvate, during which ATP molecules are produced. ADP will become ATP. ADP வந்து ATP ஆ மாறுது by the addition of 2 phosphate molecule. 2P போட்டுக்கலாமா? 2P னா 2 phosphate molecule அந்த ஏடிபி கூட ஜாயின் ஆகி 2 ஏடிபி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணுது. லைக் தட் 2 என்ஏடி மாலிகுல் வந்து 2 NADH2 மாறுது. சரியாமா? 2 NADH2 மாறுது. தட் இஸ் எனர்ஜி. எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது, பிளஸ் என்னது 2 மாலிகுல்ஸ் ஆஃப் பைருவிக் ஆசிடும் கிடைக்குது. திஸ் இஸ் த கெமிக்கல் இக்குவேஷன் ஃபார் கிளைகாலிசிஸ். தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் aerobic respiration. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், aerobic respiration occurs in 3 stages.
when I studied, I studied 4 stages. சரியா? உங்களுக்கான 3 stages தான் கொடுத்திருக்காங்க. So first stage வந்து glycolysis, it's over. What is the second stage in இது வந்து only aerobic respirationல தான். anaerobicல complete oxidation நடக்காது. புரிஞ்சுதாடா? Can you differentiate? இப்போ aerobic respiration occurs in 3 stages, but anaerobic occurs in அது வந்து சும்மா அதிலே எதுல சைட்டோபிளாசத்துக்குள்ள சிம்பிளா முடிஞ்சு போயிடும். ஏன்னா அதோட எண்ட் ப்ராடக்ட் என்னதான் கிடைக்குது, எத்தில் ஆல்கஹாலும் அல்லது லாக்டிக் ஆசிட் தான் கிடைக்குது. அதனால இட் இஸ் a சிம்பிள் ப்ராசஸ்னே வச்சுக்கலாம். ஆனா aerobic respiration occurs by stage by occurs in stage by stage. Okay, first stage is glycolysis, where glucose is split into 2 molecules of pyruvic acid. This is the common pathway for both aerobic and anaerobic. At the second stage வந்து only it occurs in என்னது aerobic respiration. Aerobic respiration. Yes. Yes, ma. Krebs cycle. Krebs cycle occurs in matrix of the mitochondria. What is matrix? Can anybody tell me what is matrix? Matrix of mitochondria. Rows and columns. No, Kanmani. Matrix max போயிட்டியா நீனு? Matrix means அந்த என்வலப்புக்குள்ள இருக்கிற ஒரு ஜெல் லைக், இந்த சைட்டோபிளாசம் செல்லுக்குள்ள சைட்டோபிளாசம் இருக்கிற மாதிரி மைட்டோகாண்ட்ரியாவோட மெம்பரைனுக்கு உள்ள அடுத்தது ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். தட் இஸ் கால்டு இன்னர். எஸ், காம்பனன்ட்ஸ். எஸ், வெரி குட் கந்தன். இன்னர் காம்பவுண்ட், தட் இஸ் கால்டு மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கிளைகாலிசிஸ் படிச்சுட்டோம், அது சைட்டோபிளாசத்துக்குள்ள நடந்துச்சு. பட் Krebs cycle occurs in the matrix of mitochondria. ஏன் இதை மேட்ரிக்ஸ்ன்னு சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் ஒண்ணு இருக்குல்ல, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்னு கடைசி ஸ்டெப் இருக்கு. that will occur in the inner mitochondrial membrane. சரியா? அதனாலதான் இங்க மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறாங்க, உள்ளுக்குள்ள நடக்கும். சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா மெம்பரைன்லயே நடக்கும் இன்னர் மைட்டோகாண்ட்ரியா. இதுக்குதான் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இட் occurs in the matrix of mitochondria. Here அங்க glycolysis, what are the end products of glycolysis? 2 molecules of pyruvic acid. அப்படிதானே? Glycolysis, as a result of glycolysis, one molecule of glucose is split into 2 molecules of pyruvic acid. சரியாப்பா? so அந்த 2 molecules of pyruvic acid எங்க வந்துருது? enters mitochondria at the end of the reaction. அந்த glycolysis முடிஞ்ச உடனே 2 molecules of pyruvic acid formed in the glycolysis enters mitochondria at the end of the reaction. Okay, then oxidation of pyruvic acid. Krebs cycle என்னதான் நடக்கு அப்படின்னா, இந்த pyruvic acid வந்து என்னவா மாறுதான்? கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அதுதான் நம்மளுக்கு aerobic ரெஸ்பிரேஷன்ல கிடைக்கிற எண்ட் ப்ராடக்ட், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரா மாறுது. சரியாமா? so pyruvic acid is oxidized into carbon dioxide and water, yes, inside the mitochondrial matrix. சரியா? during Krebs cycle glycolysisல குளுக்கோஸ் ஸ்பிளிட் ஆகி பைருவிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு. ஆனா Krebs cycle என்ன நடக்குது? during Krebs cycle the 2 molecules of pyruvic acid is converted into carbon dioxide or oxidized into carbon dioxide and water through this Krebs cycle. Are you all clear, ma? Then this Krebs cycle is otherwise called tricarboxylic acid cycle or TCA cycle. Students, are you all listening? The Krebs cycle is also called tricarboxylic acid cycle or TCA cycle. Tricarboxylic acid cycle or TCA cycle. What happens during Krebs cycle? Yes, the pyruvic acid is converted into or oxidized into carbon dioxide and water. That is the reaction
actually happen during Krebs cycle. Are you all clear? So Krebs cycle is otherwise called, கேட்கலாம் one wordல, the Krebs cycle is also called as tricarboxylic acid, carboxylic acid cycle, tricarboxylic acid cycle. That's all about Krebs cycle. Only one more stage that is called, இது வந்து Krebs cycle வந்து எப்படி represent பண்ணி, acetyl coenzyme, the 6 carbon compound. Yes, during Krebs cycle, what are the end products we are getting? Here we are getting carbon dioxide, then water, where water is formed, இந்த ஏரியால இருக்கும். Yes. Here also one more carbon dioxide, but during Krebs cycle, yes, it is not mentioned here. ஹைட்ரஜன், இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, இந்த 2, இது வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகும்போது என்னதான் மாறிடும்? எஸ், வாட்டரா மாறிடும். சரியாப்பா? ஓகே, திஸ் இஸ் த Krebs cycle ஓவரால் வியூ. உங்களுக்கு வந்து இது இல்லை, இட் இஸ் நாட் இன்க்ளூடட் ஃபார் யுவர் சிலபஸ். சரியா? இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அல்லது 12th வந்து நீங்க படிக்கலாம் பயாலஜி. எஸ், தென் த லாஸ்ட் ஸ்டெப் இஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். சரியாமா? This occurs, this is carried through the system of electron carrying complex located in the inner membrane of mitochondrial. சொன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல நடக்குது. கிளைகாலிசிஸ் வந்து செல்லோட சைட்டோபிளாசத்துக்குள்ள நடந்துருது. அடுத்த Krebs cycle வந்து மைட்டோகாண்ட்ரியோட, ரெண்டுமே மைட்டோகாண்ட்ரியா தான், ஆனா Krebs cycle மேட்ரிக்ஸுக்குள்ள நடக்குது. Then electron transport chain occurs in inner mitochondrial membrane. இது வந்து கண்டிப்பா வரும் one word. சரியா? So you must remember. சரியாமா? What happens during electron transport chain? NADH2 and FADH2 molecules formed during glycolysis. Glycolysisல NADH2, FAD இதெல்லாம் எனர்ஜி காம்பவுண்ட்ஸ், எனர்ஜி ரிச் காம்பவுண்ட்ஸ். கிளைகாலிசிஸ்ல பிரேக் டவுன் ஆகுது இல்லையா குளுக்கோஸ், அப்போ எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது, அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. NADH2 ஆகும், FADH2 ஆகும். These molecules formed during glycolysis and Krebs cycle are oxidized. அதில் உள்ள ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுது, அதான் ஆக்சிடேஷன் சொல்றோம். ரிமூவல் ஆஃப் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் கால்டு ஆக்சிடேஷன். சரியாமா? அப்போ இங்கே NADH2 வந்து NAD-ஆவும் FADH2 FAD-ஆவும் மாறுது. அண்ட் ஆல்சோ இதில் இருக்கிற H2-வை ரிலீஸ் பண்ணும்போது they release energy. எந்த ஃபார்ம்ல எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுதான்? எலக்ட்ரான்ஸ். ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒவ்வொரு மாலிகுலா மூவ் பண்ணி இதுல போகுது இந்த செயின்ல. ஸோ திஸ் செயின் இஸ் அதர்வைஸ், திஸ் சைக்கிள் இஸ் அதர்வைஸ் கால்டு, ஆர் திஸ் ரியாக்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். எலக்ட்ரான்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் எனர்ஜி ரிச் மாலிகுல். சரியா? அந்த எனர்ஜி ரிச் எலக்ட்ரான் வந்து ஒவ்வொரு மாலிகூல் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா? இப்போ NADH2ல இருக்கிற அந்த எலக்ட்ரானும் அந்த ஹைட்ரஜன்னாலே அது எலக்ட்ரான். சரியாமா? எனர்ஜி ரிச் எலக்ட்ரானா வெளியே வருது. ஸோ இதெல்லாம் அந்த எதுல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து எது வழியா நடக்கும்னா அந்த ஆக்சிசோம்ஸ் வழியா நடக்கும். சரியா? ஆக்சிசோம் ஸ்டடிடணும், அது வழியா ஒவ்வொரு கேரியரா போயிட்டு வரும். ஸோ அந்த இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரைன்ல தான் நம்ம அந்த ஆக்சிசோம்ஸ் இருந்தது, அங்கதான் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நடக்குது. சரியா? ஸோ தே ஆர் கால்டு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்ட்டிகிள்ஸ். ETP பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த F1 பார்ட்டிகிள்ஸ்னு சொன்னோம் இல்லையா ஆக்சிசோம்ஸ், ஆர் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ETP. ETP மீன்ஸ் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பார்ட்டிகிள்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எனர்ஜி ரிச் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும்போது இந்த ஆக்சிசோம்ஸ் தான் அதை என்ன செய்யுது, ஒவ்வொரு இதா கடத்திக்கிட்டே போகும். சரியாடா? எஸ், த எலக்ட்ரான்ஸ் மூவ் த்ரூ த சிஸ்டம், ரிலீஸ்ட் எனர்ஜி இஸ் ட்ராப்டு பை ADP. அது மாதிரி எனர்ஜி வந்து ADP அப்சார்ப் பண்ணி என்னதான் மாத்தி விட்டுருது, ATP-யா மாத்துது, ATP-யா மாறிடுது. சரியா? திஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன். பாஸ்பரிலேஷன்னா அடிஷன் ஆஃப் பாஸ்பேட். இந்த ADP கூட இன்னொரு பாஸ்பேட் வந்து ஆட் ஆகுது, ஆட் ஆகி எதா மாறுது, ATP-யா மாறுது. சரியாமா? ATP-யா மாறுது. ஸோ அங்க அடிஷன் ஆஃப் ஆக்சிடேஷன் நடக்கிறனால,
அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் நடக்கிறதுனால இட் இஸ் கால்டு பாஸ்பரிலேஷன். அது மாதிரி ஆக்சிடேஷன் நடக்குது. ஆக்சிடேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். சில மாலிகூல்ஸ்ல இருந்து என்ன நடந்தது, ஹைட்ரஜனும் ரிமூவ் ஆச்சுல்ல. இப்போ FADH2 NADH2ல இருந்தெல்லாம் ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகி FADயாவும் NADயாவும் மாறுது. ஸோ ரெண்டுமே இதுல நடக்கிறதுனால திஸ் இஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன். பாஸ்பேட் குரூப்பும் ஆட் ஆகுது, பிளஸ் ஆக்சிடேஷனும் நடக்குது. ரெண்டு ரியாக்ஷனும் நடக்குது, சரியா, டூரிங் கிரெப்ஸ் சைக்கிள். இப்போ கிரெப்ஸ் சைக்கிள் இஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்பரிலேஷன். ஒய் அப்படின்னு கேட்கலாம். டூரிங் நாட் கிரெப்ஸ் சைக்கிள், டூரிங் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், சரியா. எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல என்ன நடக்குது, அடிஷன் ஆஃப் பாஸ்பேட்டும் நடக்குது, ஆக்சிடேஷனும் நடக்குது. ஸோ இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் ஸ்டேஜ்னு கூட சொல்லலாம், சரியாமா. இன் திஸ் ப்ராசஸ் ஆக்சிஜன் த அல்டிமேட் அக்செப்டர் ஆஃப் எலக்ட்ரான் கெட் ரெடியூஸ் டு வாட்டர். என்னது, முதல்ல கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிட்டு கிரெப்ஸ் சைக்கிள் டைம்ல, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் டைம்ல என்னது நடக்குதா, அந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகுதுன்னு சொன்னலப்பா, அந்த ஹைட்ரஜன் வந்து ஆக்சிஜனோட சேர்ந்து வாட்டர் மாலிகுலா ஃபார்ம் ஆயிருது. ஆர் யூ ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? That's all about the stages in aerobic respiration. What are the stages in aerobic? The electron transport chain. சரியாமா, aerobic respirationல stages பாரு. glycolysis. அடுத்து glycolysisல பைருவிக் ஆசிட் வந்து எங்க என்டர் ஆகுது, கிரெப்ஸ் சைக்கிள்குள்ள என்டர் ஆகுது. கிரெப்ஸ் சைக்கிள் ஆக்சுவலா எங்க நடக்குது, மைட்டோகாண்ட்ரியல். இதான் மைட்டோகாண்ட்ரியா. இது வந்து சைட்டோபிளாசமா, இது சைட்டோபிளாசம். திஸ் இஸ் மைட்டோகாண்ட்ரியா, சரியா. இது ஃபுல்லா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ்ல தான் இந்த கிரெப்ஸ் சைக்கிள் நடக்குது. டூரிங் கிரெப்ஸ் சைக்கிள் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆயிருது. அடுத்தது அந்த கிரெப்ஸ் சைக்கிள்ல ஃபார்ம் ஆகிற என்ன ஃபார்ம் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். தென் அந்த எனர்ஜி வந்து எங்க யூட்டிலைஸ் பண்ணுது, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல யூஸ் பண்ணுது. இட் அக்கர்ஸ் இன் த ஆக்சிசோம்ஸ், சரியா, ஆர் F1 பார்ட்டிகிள்ஸ்ல நடந்து எத்தனை மாலிகூல்ஸ் ஆஃப் ATP ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் இது ஃபார்ம் ஆகும்போது 36. இங்கே எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட்ல 36ம், கிளைகாலிசிஸ்ல 2 ATPயும் ஃபார்ம் ஆகுது, சரியாமா. ஆஸ் அ எண்ட் ப்ராடக்ட் வந்து உனக்கு வாட்டரையும் ரிலீஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இது ரெண்டும் தான் எண்ட் ப்ராடக்ட். ஆக்சிஜனை யூஸ் பண்ணுது, சரியா. ஆக்சிஜனை யூஸ் பண்ணுது, குளுக்கோஸையும் யூஸ் பண்ணி உனக்கு எண்ட் ப்ராடக்ட் என்னெல்லாம் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் பிளஸ் ATP. 38 ATP மாலிகூல்ஸ் ஒரு குளுக்கோஸ்ல இருந்து கிடைக்குது. திஸ் இஸ் கால்டு ஓவரால் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இது உங்க புக்ல இல்ல, சரியா. இதை வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோப்பா, இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், சரியா. தட்ஸ் ஆல் அபவுட் என்னது, ஏரோபிக் ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். இதை ஜஸ்ட் உனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரீகால் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷனும் ரெஸ்பிரேட்டரி கோஷனும் கொஞ்சோண்டு தான் இருக்கு. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் we will finish the first lesson. சரியாமா ஸ்டூடெண்ட்ஸ்? Shall we wind up the session? Are you all ready? எல்லாரும் ரெடியா? முடிச்சிடலாமா கிளாஸ? No one is responding. What happened, ma? Yes, Markesh, very good. Sudalai, Shanmuganalini, very good. Yes, Srimati, Cyrene, Ando, Mahmad, yes, Kanmani, yes, ma. We shall meet in the next class. Yes, ma. Until then, bye bye. Thank you so much, ma.